போதும்டா. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? கிளம்புடா. இருடா, நாங்களும் ரெடி ஆயிட்டு தானே இருக்கோம். ஓவரா பண்ணிட்டு இருக்காதடா. நாம என்ன மேரேஜுக்கா போறோம்? கட்டை பிரிக்க ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். அதுக்குன்னு பப்பரப்பான்னு தலையை கலைச்சி போட்டு வர சொல்றியா? உனக்கு என்ன படிச்ச ஃபிகரா பார்த்து உஷார் பண்ணிட்ட. நாங்களும் கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆக வேண்டாமா? அதான் கிளாமரா கிளம்பிட்டு இருக்கோம். ஆமாண்டா, ஹாஸ்பிட்டல்ல ஃபேஷன் ஷோ நடத்திட்டு இருக்காங்களா. நீயும் கிளாமரா வந்து ஃபிகரை உஷார் பண்ணிக்க. ஏன்டா அங்கேயும் அழகழக ஆப்பிள் பழம் மாதிரி டாக்டருங்க இருக்காங்க, யூத்ஃபுல்லா நர்ஸுங்க இருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்றவங்களும் அங்கதான் இருக்கானுவா. பார்த்து உஷாரா இருந்துக்க. உனக்கு ரொம்ப நல்ல மனசுடா. சும்மா ஜாலி கூட பேச விட மாட்டியா? ஏன்டா நாங்களாம் லவ் பண்ணக்கூடாதா? நீயும் கிலோ கணக்கில் கிரீம் எடுத்து மூஞ்சில பூசி தான் பாக்குற. ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகலையே. இப்பதான் தூங்கி எந்திரிச்சு வந்த மாதிரி இருக்கு. உனக்கு பொறாமடா. ஐயா முகத்தை பார்த்துல அப்படி சைனிங் அல்ல. என்னால முடியல. நீ இப்ப வருவியா மாட்டியா? அட இவன் ஒருத்தன் நை 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 நைன்ட்டு இருடா. சரி வா போலாம். சார், தீபா வாங்க 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 உள்ள வாங்க. என்ன சார் வெளியே கிளம்பிட்டீங்களா? சும்மா ஃப்ரீயா தான் பேசிட்டு இருந்தோம். ஆமாலடா, ஆமான்னு சொல்றோம். அப்புறம் வீட்டெல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அட்டா பாவி, கொஞ்சம் முன்னாடி தாண்டா பேக்ல ஃபயர் ஆன மாதிரி அப்படி துடிச்சுக்கிட்டு இருந்த. தனியா இருக்க போர் அடிக்குதுன்னு இவன் கூட பேசிருக்கலான்னு பார்த்தா இவன் எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கான். தூங்கு மூஞ்சி. என்ன சார், கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு பார்த்தா இப்படி ரூம் போட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. ஆமா, குளிச்சிங்களா இல்லையா? முகத்துல ஒரே எண்ணெய் வழிஞ்சிட்டு இருக்கு. சாரி மச்சான், நானே சொல்ல நினைச்சேன். இந்தா மூஞ்சி தொடச்சிக்க. எனக்கு இதெல்லாம் தேவைதான்டா. ஏன் கோவமா இருக்காரு? தூக்கத்துல டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்ல, அதான். நீங்க கண்டுக்காதீங்க. அப்புறம் என்ன இவ்வளவு தூரம்? இல்ல, நான் இங்க ஒரு வேலையா வந்தேன். வழியில உங்களை அப்படியே பார்த்துட்டு போலான்னு ஆக்சுவலா வந்தனே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். உடம்பு எப்படி இருக்கு? ரெக்க கட்டி பறக்கிறாப்புல இருக்கு. கேக்குறீங்க பாருங்க கேள்வி. எப்படி நக்கல் அடிக்கிறான் பாத்தீங்களா? ஏங்க இப்படி கோவப்படுறாரு? நான் தான் சொன்னேனே, தூக்க கலக்கம். சரி, இப்ப வலி எப்படி இருக்கு? காயெல்லாம் ஆறிடுச்சுல? மேக்ஸிமம் சரியாயிடுச்சு. இப்ப கூட கட்ட பிரிக்கலாம் தான் ஹாஸ்பிடல் கிளம்பிட்டு இருந்தோம். அப்ப எங்கேயும் போலன்னு சொன்னீங்க? இல்ல இல்ல, நீங்க கேட்டோன்னு தான் ஞாபகம் வந்துச்சு. ஆக்சுவலா இன்னைக்கு தான் டாக்டர்ஸ் வர சொல்லிருக்காங்க. ஆமாலடா. இவரு ரொமான்ஸ் பண்ணுவாரு, நாங்க ஜோக்கர். நேரம். ஐயோ சாரி சார், நான் வேற வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நீங்க ஹாஸ்பிடல் கிளம்புங்க. இல்ல தீபா, மெதுவா கூட போலாம். நீங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்க. இல்ல, நான் இன்னொரு நாள் வரேன். நீங்க கிளம்புங்க. இல்ல இல்ல, நான் மெதுவா போய்க்கிறேன். டீ காஃபி எதுவும் சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்க கிளம்புங்க. நீங்க இங்க வந்திருக்கும் போது நான் வெளில கிளம்பினா சரியா இருக்காது. அதுவும் இல்லாம நீங்க இங்க வந்து எப்படி வழிறான் பாரு. கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறான். ஏதாச்சும் பண்ணி ஆகணுமே. சார், நான் இன்னொரு நாள் கூட வந்து பாத்துப்பேன். ஹாஸ்பிடல் போறத தள்ளி போடக்கூடாது. முதல்ல நீங்க கிளம்புங்க. சரிங்க. என்னடா கிளம்பலாமா? ஐயோ சாரி மச்சான், முக்கியமான ஒருத்தரை பார்க்கணும், மறந்தே போயிட்டேன். இது படி 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 படி. டேய், என்னடா சொல்ற? நீ ஏன் கூட வரேன்னு சொன்னீங்க? சொன்னேன்டா, முக்கியமான ஒருத்தரை மீட் பண்ண வேண்டியிருக்குல்ல. ஏகப்பட்ட வேலைடா. அப்படி என்னடா வேலை? உன்ன மாதிரி வேலை வெட்டி இல்லாம ரூம்ல தூக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சியா? வேலை விஷயமா முக்கியமான ஒருத்தரை மீட் பண்றேன்னு சொல்லியிருக்கேன்டா. டேய், சொல்லவே இல்ல. அதை இப்பதான் சொன்னேன்டா. நான் ஆஸ்பத்திரி பக்கத்துல தானே இருக்கேன். நீ தனியா போயிட மாட்டியா? டேய், நான் மட்டும் தனியா எப்படிடா? கூட நீ வந்தா நல்லா இருக்கும்னு பார்த்தேன். தோ தீபா ஃப்ரீயா தானே இருக்காங்க, அவங்கள கூட்டு போ. என்ன நானா? ஆமாங்க, தனியா போக பயப்படுறான் பாவம். 1 hour தான் ஆகும், கூட்டிட்டு போயிட்டு வாங்கலாம். இல்லங்க, இங்க பக்கத்துல என் ஃப்ரெண்டு கிட்ட ரெக்கார்ட் நோட் வாங்கிட்டு போய் எழுதணும். ஆக்சுவலா நான் அதுக்காக தான் வந்தேன். ஏங்க, அவன் முடியாம தானே கூப்பிடுறான். ஒரு ஹெல்ப்பா இருக்கும், போயிட்டு வாங்கலாம். பாவம், தலையில வேற அடிபட்டு இருக்கு. தனியா போய் எங்க மயக்க மாட்டானா என்ன பண்றது? இல்ல சார், எனக்கு நிறைய ரெக்கார்ட் ஒர்க் இருக்கு. தம்பி, மேடம் கூட வருவாங்க, கூட்டு போயிடு. டேய் 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 டேய், நில்றா. என்னடா? சாரி, ஐம் பிஸி. இவன் ஒருத்தன் கன் டைம்க்கு கரெக்டா கழுத்து அறுத்துருவான். நீங்க வேலை இருந்தா போய் பாருங்க, நான் தனியா போய்க்கிறேன். இல்ல, நானும் வரேன். இல்லங்க, ஏதோ ரெக்கார்ட் ஒர்க் இருக்கிறதா சொன்னீங்களே. ஆமாங்க, அதெல்லாம் முடிச்சாகணும். பரவாயில்ல, ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துட்டு அதை பாத்துக்கிறேன். வாங்க போலாம். சாரி தீபா. ஐயோ இருக்கட்டும்ங்க, டைம் ஆயிடுச்சு. வாங்க போலாம். வாங்க, ரெடியா தான் இருக்கேன். 2 வீலர்ல போயிடலாங்களா? இல்ல வேண்டாம், ஆட்டோலயே போயிடலாம். ஜோசப், தேங்க்ஸ் டா. இந்த பக்கம் ஆட்டோவே வராதா? அப்பப்போ வரும். ஏய், ஹாய் தீபா. ஹாய். எங்க? இவர் எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் கனகு. ஏய், ஹாய். ஹாய். நம்ம ஏற்கனவே மீட் பண்ணிருக்கோம்ல? இல்ல தீபா உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காங்க. என்ன தலையில கட்டி போட்டுருக்கீங்க? சின்ன ஆக்சிடென்ட், அடிபட்டுருச்சு. ஓ, அதான் ஹாஸ்பிடல் போயிட்டு இருக்கீங்களா? ஆமா,
துணைக்கு ஆள் இல்லாம தனியா இருந்தாரு. அதான் ஆக்சுவலி எனக்கு நிறைய ரெக்கார்ட் ஒர்க் இருக்கு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு உடனே திரும்பிடலான்னு பார்த்தா ஆட்டோவே கிடைக்கல. உங்களுக்கு ரெக்கார்ட் ஒர்க் இருந்தா நீங்க அதை போய் பாருங்க. நான் ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன். இல்ல பிரபா, உங்களுக்கு எதுக்கு இதுல கஷ்டம்? கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஃப்ரீயா தானே இருக்கேன். நான் கூட இருந்து ஒரு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சா நானே வீட்ல கொண்டு வந்து டிராப் பண்ணிட்டு போறேன். உங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே. நோ ப்ராப்ளம், நான் பாத்துக்கிறேன். சார், நீங்க இவர் கூட போயிடுறீங்களா? கார் இருக்கு, அவரே கொண்டு வந்து டிராப் பண்ணிடுவாரு. சரிங்க தீபா. சாரி, தப்பா நினைச்சுக்காதீங்க. கொஞ்சம் ரெக்கார்ட் ஒர்க் இருக்கா? சார் ஒன்றும் தப்பா நினைச்சுக்க மாட்டார். நீங்க கிளம்புங்க. வீட்ல ஒன்று டிராப் பண்ணிட்டு போட்டுமா? இல்ல என் ஃப்ரெண்டு கிட்ட ரெக்கார்ட் நோட் வாங்கணும். நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. ஓகே சார், நீங்க வாங்க, நம்ம போலாம். பை தீபா, பார்க்கலாம். பை. வாங்க சார். ஆக்சுவலி தீபானோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன பத்தி அடிக்கடி சொல்லிருப்பாங்களே. இல்ல, ஆமா சொல்லியிருப்பாங்க, ஞாபகத்துக்கு வரல. ஓகே, ஐ எம் பிரபாகர். கணக்கு. இனிமே நம்ம அடிக்கடி மீட் பண்ணுவோம். ம். ஓகே, லெட்ஸ் கோ. இன்னைக்கு தான் தீபாவோட ஃப்ரீயா பேச ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. சொதப்பிட்டியடா. என்னாச்சு துளசி? மாடல் எக்ஸாம்ல ரொம்ப புவரா மார்க் எல்லாம் ஸ்கோர் பண்ணிருக்க. இட்ஸ் டூ பேட், யூ நோ. உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னடி? இந்த வாட்டி துளசிக்கு 2 சப்ஜெக்ட்ல ஊத்திக்கிச்சு. அப்படியா? மினிமம் மார்க்ஸ் எடுத்து நம்மளோட மிங்கிள் ஆயிட்டா. சூப்பர் டி. குட்டிமா, என்னாச்சு? ஏன் டல்லா இருக்க? எக்ஸாம்ல மார்க்ஸ் ரொம்ப குறைஞ்சு போச்சுங்க. 2 சப்ஜெக்ட்ல 12 மார்க் தான் எடுத்திருக்கேன். ஏய், எக்ஸாம்ல நல்லதானே எதுனா, அப்புறம் என்னாச்சு? நான் தான் சரியா படிக்கலையே. படிச்ச கேள்விக்கே என்னால சரியா ஆன்சர் பண்ண முடியல. இது வரைக்கும் இந்த அளவுக்கு மோசமா நான் எப்போ எக்ஸாம் எழுதினதே இல்லை. ஹெச்ஓடி என்னை கூப்பிட்டு எதனால மார்க் குறைஞ்சது, இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கணும் வார்ன் பண்ணி அனுப்புனாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சுங்க. சரி விடு, இதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன். உன்னை தேவையில்லாம இந்த ஃபேமிலி பிரச்சனை இழுத்து விட்டுருக்க கூடாது. தேவையில்லாம இழுத்து விட்டேன். அதனால தான் உன்னால் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். நானும் கொஞ்ச நாளும் உனக்கு கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். நீ படிப்பில் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன். உன்னோட கான்சன்ட்ரேஷன்லாம் வேற எங்கேயோ டைவர்ட் ஆகிட்டு இருக்கு. அது என்னன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். புவனோட டார்ச்சர், உங்கள் அப்பா உன்னை சரியாக புரிஞ்சிக்காம விட்டது, சுந்தரி மேடம் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டது, இதெல்லாம் நினச்சி தான் நீ டைவர்ட் ஆகிட்டு இருக்க. ஆமாங்க, எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு. நானே சொல்லணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். சரி, கம்மியாக மார்க் வாங்கினதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காது. அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சுல. இனிமேலாவது ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ணி படித்து நல்லா மார்க் வாங்க பாரு. நம்மளை சுற்றி 1000 பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதுக்குன்னு படிப்பில் கோட்டை விட்டுற முடியுமா? அப்பா நல்லபடியாக குணமாயிட்டா போதுங்க. எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு ஃபுல்லாக படிப்பில் நான் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். மா, என்ன அங்கேயே நின்றுட்டு இருக்கிற? என்னம்மா இந்த பக்கம்? எதுக்கு வந்தேன்னு கேக்குறியா? ஐயா, வந்த உடனே ஆரம்பிக்காத. என்னத்துக்கு இந்த பக்கம் வந்தேன்னு தான் கேட்டேன். பெத்தவ புள்ள வீட்டுக்கு எதுக்கு பிச்சை எடுக்க வருவா? ஏன் நான் இங்க வரக்கூடாதா? பிடிக்கலன்னா சொல்லு, நான் பாட்டுக்கு போயிட்டே பாப்பா இருக்கேன். பாப்பா, உன் கூட ஒரே ரோதனை இருக்குதுமா. நீ ஒன்றும் காரணம் இல்லாம இங்க வந்திருக்க மாட்ட. என்ன விஷயம்னு சொல்லிட்டு போ. அப்போ காரணத்தை சொல்லிட்டு நான் போயிட்டே இருக்கணும். நான் இங்க இருக்க கூடாது. எனக்கு அவ்வளவுதான் மரியாதை இல்ல. அட என்னம்மா நீ பெரிய எம்சியா இருக்கிற? நீ எப்போ வேணாலும் இங்க வரலாம். இது உன் மகன் வீடு. உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆமாடா, பேசுறது மட்டும் நாக்குல சர்க்கரை தடவை நம்ம நல்லா பேசு. ஆனா செயல ஒண்ணும் காணோம். என்ன உன்னை போ, நான் சொல்லிட்டேன். டேய், பகையாளியா இருந்தா கூட வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடணும்டா. ஆனா நீ எதுக்கு வந்தேன்னு கேக்குற? இதான் நீ எனக்கு கொடுக்குற மரியாதையா? அவளை பாரு, மாமியார் காரி வந்திருக்காளே, அவங்கள வாங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை கூப்பிடறதுக்கு துப்பு கிடையாது. என்னமோ பழைய செருப்பை பாக்குற மாதிரிலாம் பாக்குற. இவ மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்கா? நான் இங்க வந்த இவ கட்டி வச்சிருக்கா மாட மாளிகை எல்லாம் இடிஞ்சு மண்ணோட மண்ணா போயிடுமா? ஐயோ, ஆரம்பிச்சிட்டியோ ராமாயணத்தை. தப்பு தான். நீ வரும்போது 2 பேருமா சேர்ந்து உன்னை வான்னு கூடாம இருந்தது தப்பு தான். இப்ப அவளுக்கும் சேர்த்து நானே கூப்பிட்டுறேன். வா, வீட்டுக்குள்ள வா, வந்து உட்காரு. டேய், நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் இனிமே நான் இங்க தான்டா இருக்க போறேன். அந்த முடிவோட தான் வந்திருக்கேன். வீடாடா இதெல்லாம்? அங்க அவ்வளோ பெரிய வீடு இருக்கு. அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி குருவி கூட்டுக்குள்ள அடப்பட்ட மாதிரி கிடக்குறியே. தலையெழுத்தாடா உனக்கு.
ஏண்டா பெத்தவ வந்திருக்காளே, ஏன் வந்திருக்கா, எதுக்கு வந்திருக்கா, அங்க என்னதான் பிரச்சனைன்னு கேட்க மாட்டியா? ஐயா கேட்டாலும் கலாய்க்கிற, கேட்காம சும்மா இருந்தாலும் வம்பு கிழக்கிற. என்னதான் பண்ண சொல்ற? ஆமா ஆமா ஆமா, அம்மா கிட்ட ரொம்ப தான் பயம் பாரு. உன் தங்கச்சி புருஷன் இருக்கானே நிதிஷ், அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் பொல்லாத பஜாரியா, எல்லார்கிட்டயும் வீண் வம்பு சண்டைன்னு இழுக்கிறேனா, உன்னெல்லாம் பெத்த மகனுங்க கூட பாத்துக்க மாட்டானுங்க, கடைசி காலத்துல அனாதையா தெருவுல தான் நிக்க போறேன்னு சொல்லிட்டு போறான்டா. யாரு நிதிஷா? ஆமாண்டா, எனக்கு முடியாம போயிட்டா அம்மான்னு சொல்லி எனக்கு கஞ்சி கூட ஊத்த மாட்டியான், என் கூட வந்துரு நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். என்னதான் கோடி கோடிய சொத்து வச்சிருந்தாலும் அவனாண்டி நான் எதுக்கடா பழைக்கணும்? குத்துக்கல்லாட்ட 2 பிள்ளைங்கள நான் பெத்து வச்சிருக்கேன், என்ன அவனுங்க பாத்துப்பானுங்கன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு வந்துட்டேன்ல. நீ என்னடா சொல்ற? பாத்துப்பேல இல்ல அவன் சொன்ன மாதிரி வீட்டுக்கு வராதேன்னு கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிடுவியா? சேச்சா, நீ என்ன மாதிரிலாம் நினைக்கிற? நான் பாத்துக்கிறேன் உன்னை. ஆ, உனக்கு பிடிக்குதோ இல்லையோ என்ன உட்கார வச்சு காப்பாத்த வேண்டியது உன் பொறுப்பு. அதுக்காக அடிமை மாதிரி நான் இங்கே இருப்பேன்னு நினைக்காத. இஷ்டம் இருந்தா இங்க இருப்பேன், இல்லைன்னா பூவி வீட்டுக்கு போயிடுவேன். கொஞ்ச நாள் இங்க கொஞ்ச நாள் அங்கேன்னு ஏன் இஷ்டப்படி தான் நான் இருப்பேன். என்னை யாரும் ஏன் என்னெல்லாம் கேட்க கூடாது. சரிம்மா, உன் இஷ்டம், நீ எங்க வேணாலும் இரு. ஆனா தயவு செஞ்சு எங்களை மட்டும் டார்ச்சர் பண்ணாம இரு. உன் பொண்டாட்டி ஒன்னும் பேச மாட்டேங்கிறா, இவளோட எப்படி குப்பை கொட்டுறதுன்னு சங்கடப்படுறாளோ என்னமோ. இல்லத்த, நான் அப்படியெல்லாம் எதுவுமே நினைக்கல. இது உங்க வீடு, உங்க விருப்பப்படி நீங்க இங்க தங்கலாம். ஆ, வார்த்தையில இருக்கிற அக்கறை முகத்துல இல்லையே. டேய், இவ மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் இங்க இருக்கணுமா இல்ல தெருவுல போய் நிக்கணுமான்னு அவகிட்ட கேட்டு சொல்லு. இல்லத்த, மனசாரதான் சொல்றேன். நீங்க இங்க வந்ததுல எனக்கு சந்தோஷம் தான். அப்படி நினைக்கிறவ வந்த உடனே என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்டு ஒரு வாய் காஃபியாவது கொடுத்துருக்கலாம்ல. இங்கதான் அப்படி ஒண்ணு காணுமே. இல்லத்த, தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய புக்கா இருக்கு. இவ்வளவு பெரிய புக்க படிச்சா மூளையா வளரும், பைத்தியம் தான் பிடிக்கும். என்னத்த படிச்சு கிழிக்கிறாளோ. குட்டிமா, அம்மா இங்க பர்மனெண்டா டேரா போடலான்னு ஐடியோட தான் இங்க வந்திருக்காங்க. பழையபடி ஒன்று திரும்பி அவங்க படிக்க விடாம டார்ச்சர் பண்ண போறாங்க. அவங்க என்னதான் டார்ச்சர் பண்ணாலும் சரி, படிப்புல மட்டும் கவனத்தை விட்டுறாத ப்ளீஸ். இவ எதுக்கு இங்க வரா? புருஷன் படுத்த படுக்கையா இருக்கான்னு பொண்ணுகிட்ட புகார் பண்ண வராளோ? அட வா பத்மா, நீ என்ன இங்க? இங்க பீச்சாங்காயில பிச்சை போடுறவங்க இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். எதுக்கு இப்படி கோவப்படுற? உன் புருஷன் நல்லா இருக்காருல்ல? வாடி, நீயும் ஆத்தாளும் சேர்ந்துக்கிட்டு அந்த மனுஷனை படுக்கையில படுக்க வச்சிட்டீங்க. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? உங்களால இப்ப என் குடும்பம் வாழ வழி இல்லாம நிக்குதுடி. ஏங்க சொன்னதே சும்மா திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காதீங்க. ஆனது ஆகி போச்சு. மாமா காப்பாத்துற வழியை பாருங்க. டேய், அவங்க கஷ்டம் அவங்களுக்குடா, அவங்க ஆதங்கத்தை கொட்டி தீக்கிறாங்க. நீ எதுக்கு குறுக்க வர? பொண்ணுன்னா குடும்பத்தை வாழ வைக்கணும். இவ பிறந்த வீட்டே நடுத்தருக்கு கொண்டு வந்தவளாச்சே. மா சும்மா விஷயம் தெரியாம பேசினு இருக்காத. டேய், எல்லாம் தெரிஞ்சுதாண்டா பேசுறேன். ஓடி ஓடி உழைச்சிட்டு இருந்த மனுஷனை இப்படி படுக்க வச்சுட்டாளே, இந்த பாவல இவளை சும்மா விடாதுடா. நல்லா கேளுங்க, இவளால என் புருஷன் இப்ப கை கால் விளங்காம படுத்திருக்காரு. இனிமே சாப்பாட்டுக்கு, துணிமணி செலவுக்கு, ஜீவனத்துக்கு நாங்க என்ன பண்றது? அவரோட வருமானத்தை நம்பிதான் நாங்க குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தோம். இனிமே அவரால சம்பாதிக்க முடியாது, ஓடி ஆடி வேலை செய்ய முடியாது. வருமானம் இல்லாம நாங்க என்னதாண்டி பண்றது? பிள்ளைங்களை எப்படி கரை சேர்க்கறது? சோத்துக்கு இல்லாம நாங்க பிச்சை எடுக்கிறதா, இல்ல அவர் மாதிரி தூக்க மாட்டிட்டு சாகிறதா? சித்தி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் நடக்காது. அப்பா சீக்கிரமா குணமாயிடுவாரு. அவரால இனிமே நடக்க முடியாது, கை கால் விளங்காதுன்னு ஆபரேஷன் பண்ண டாக்டரே சொல்லிட்டாரு. நீ என்னமோ குணமாயிடுவாரு, பயப்படாதீங்கன்னு அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்க. இனிமே குழந்தை அவரும் ஒண்ணு தாண்டி. குளிப்பாட்டுறதுல ஆரம்பிச்சு பண்ற அசிங்க எல்லாத்தையும் நான் தாண்டி பாத்துக்கணும். உன்னை பெத்த பாவத்துக்காக அவரும், வளர்த்த பாவத்துக்காக நானும் அத தண்டனையா ஏத்துப்போம். ஆனா அவரையே நம்பிக்கிட்டு இருக்கிற குடும்பம் இப்ப உன்னால பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துருச்சே. அப்படி எல்லாம் பேசாதீங்க சித்தி, உங்களுக்கு அப்படி ஒரு நிலைமை வராது. நானும் அந்த நிலைமை வந்துடக்கூடாதுன்னு தாண்டி நினைக்கிறேன். உன் அப்பாவோட குடும்பம் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போக கூடாதுன்னா நீ நிஜமாவே உன் அப்பா மேல அக்கறை வச்சிருக்கேனா? நான் சொல்ற மாதிரி நீ செய். சொல்லுங்க சித்தி, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன்.
அவர் வேலை பார்த்த கம்பெனில வாரிசு வேலை வாங்கி தர்றதா கூட வேலை பார்க்கறவங்க எல்லாம் சொல்றாங்க. அவருக்கு பதிலா இனிமே நீதான் அந்த வேலையை பார்க்கணும். என் குடும்பத்துக்கான செலவை நீதான் சம்பாதிச்சு கொடுக்கணும்.